Hi, welcome to my channel. ஹரணி இன்னிலிருந்து அவங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முதல்ல அவங்க என்ன வெயிட் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம வெயிட் போட்டு பார்க்குறோம் இல்லையா, இதோட கம்ப்ளீட்டாக 30 டேஸ் கழித்து அவங்க என்ன வெயிட் இருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து என்னோடய வெயிட்டை செக் பண்ணுவேன். காரணம் என்னென்னா என்னோடய டயட்டோட பிளான் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இவங்களோட டயட்டோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி படிக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம ஒரு வெயிட் லாஸ்க்கான டயட் பிளான் கொண்டு வரணும் பொழுது அவங்க அதை ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கணும். அந்த சேலஞ்சை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதியில் நிறுத்தக்கூடாது. அதனால் அந்த டயட் பிளானை பேலன்ஸ்டாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது தான் இவங்களுக்கு பார்க்க போகிறோம். அதனால் இவங்களோட வெயிட் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 71 கிலோ 200 கிராம் இருக்காங்க. அந்த 200 கிராம் கூட ட்ரெஸ்ஸோட வெயிட்டாக இருந்தாலும் அவங்க மொத்தமாக இருக்கிறது 71 கிலோ இருக்காங்க. அவங்களோட ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய வெயிட்டு இவங்க இருக்கிற அளவை விட 6 கிலோ கம்மி பண்ணணும். அப்போது இந்த லீவ் டைமில், அதாவது இது மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மந்த்ஸில் அவங்க டயட் எப்படி மெயின்டைன் பண்ணி வெயிட்டை லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எப்போவுமே அவங்க கொக்கோ மில்க் தான் குடிப்பாங்க. டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. ஆனால் அந்த கொக்கோ மில்கில் அவங்க ஒயிட் சுகர் போட்டு தான் குடிப்பாங்க. ஆனால் இப்போ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் அவங்க சுகருக்கு பதில் வெல்லம் தான் போட்டு குடிக்க போகிறாங்க. நான் நல்லா ஒரு கட்டி இருக்கிற மாதிரி வெல்லம் எடுத்து ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு அப்படியே எடுத்த அளவுக்கு மட்டும் நம்ம போட வேண்டாம். அவங்களுக்கு ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் வெல்லம் இருக்க மாதிரி மட்டும்தான் நான் இதில் கலக்க போகிறேன். நான் எப்படி டீ காஃபி சாப்பிட மாட்டேனோ அதே மாதிரி என் பசங்களும் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் கொக்கோ மில்க் குடிப்பாங்க. ஆனால் இந்த கொக்கோ மில்கில் ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் இன்றைக்கி இந்த வெல்லத்தை 2 ஸ்பூன் இருக்க மாதிரி அளந்து டம்ளரில் போட்டுக்கிறேன். அது கூட கொக்கோ பவுடர் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் வேறு எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதாக இருந்தாலும் சைட் எஃபெக்ட்லாம் வருது. அதனால் இது மாதிரி கொக்கோ மில்க் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போது எப்பவும் போல் பாலை இதில் கலந்து இதை தான் இவங்க இனி இந்த 3 மந்த்ஸ் மட்டும் இல்லை, இந்த 3 மந்த்ஸ் இவங்க இதை கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து மாற மாட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கடுத்தும் இந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு வரதுனால இவங்க வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இன்னிலேருந்து இவங்க கொக்கோ மில்க்குக்கு வெல்லம் தான் உபயோகப்படுத்த போகிறாங்க. உங்கள் வீட்டில் வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை, பனக்கல்கண்டு இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் 2 ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா ஒயிட் சுகர் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட்டையும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெல்லம் சேர்த்து ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்க போகிறேன். குடிச்சு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட்டு மாறாமல் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சேலஞ்சையும் அவங்க ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. அது வந்து குடிக்கக்கூடிய இந்த கொக்கோ மில்காக இருந்தாலும் சரி, டிஃபன், லஞ்ச் எதுவாக இருந்தாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு மாதிரியே கொண்டு போகணும். அப்போ டயட் இருக்கிறது ஒரு பிரச்சனையுமே இல்லையே, ஈஸியாக நம்ம இதை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கடினமானது எதாவது கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் ட்ரை பண்ணிவிட்டு 11 நாள் அம்மா இதெல்லாம் என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இந்த கொக்கோ மில்கை கொடுத்து பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படின்றத கேட்போம். இவங்க இப்போ இந்த கொக்கோ மில்க்கு குடிச்சிட்டு இதுக்கு ஓகே சொன்னால் தான் அதுக்கு அடுத்து இவங்களுக்கு லஞ்சு, டிஃபனு எல்லாம் எப்படி மாற்றி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுன்றதை பார்க்க முடியும். என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க, ஓகே பிடிச்சிருக்கான், வெல்லம் போட்டு கொக்கோ மில்க் குடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது இவங்க டிஃபன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தோசையாக இருந்தால் ஒரு 3 தோசை சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு தோசையை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை தோசையாக கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு வந்து 2 முட்டை கொடுக்கலாம். 2 முட்டை வந்து வேக வச்ச முட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் வேக வச்ச முட்டையை அப்படியே வெறுமனே சாப்பிட்ணும் அப்படின்னா பசங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்காக நம்ம ஆம்லேட்டுக்கு 2-3 ஸ்பூன் ஆயிலெலாம் விட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம டயட் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் தோசையாக இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு முட்டை தோசையாக நம்ம ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் முட்டை தோசை அப்படின்றது ஒரு தோசை அவங்களுக்கு போதுமான அளவு. எப்பவுமே அவங்க ரொம்ப பேப்பர் மாதிரி தான் தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு அதே தோசையில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி தான் ஆயில் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் சும்மா கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் பருப்பொடியெலாம் போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை ஒரு கஷ்டமாக அவங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா முட்டை போடுறதுனால அந்த 3 தோசைக்கு இந்த ஒரு தோசை வந்து சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம டயட் இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல்
3 தோசை சாப்பிட்ட இடத்துல 1 தோசை சாப்பிடும்போது மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா, இத்தனை நாள் அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. காலையில் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அதோட மதியம் லஞ்சுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 11 மணி அளவில் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதனால் காலையில் முட்டை தோசை அப்படின்றது ஒன்றா கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்லேயாவது என் பாப்பா ஒரு 3 தோசையாக சாப்பிடுவாங்க. ஒரு சில வீட்டில் இது வரைக்கும் 1 தோசை சாப்பிட்றவங்கள தான் இருந்திருப்பாங்க ஒரு சிலர். இப்போது அந்த 1 தோசையாக இருந்தாலும் நம்ம இது மாதிரி முட்டை போட்டு கொடுத்து அந்த வெறும் முட்டையை மட்டும் இது பண்ணாமல் அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணிக்கு வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் இன்னிலேருந்து. எப்படி காலையில் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஒயிட் சால்ட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு பிங்க் சால்ட் போட்டு தான் முட்டையில் லைட்டாக கலந்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் வந்து பருப்பொடி இருக்குது எங்கள் வீட்டில், அதை மேலே தூவி கொடுக்குறேன். இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கூட போட்டு கொடுக்கலாம். ஆனால் எங்கள் ஹரிணி வெங்காயம்லாம் போட்டு கொடுத்தா இப்போதைக்கு சாப்பிட மாட்டா. அதனால் கொஞ்சம் மேலே வந்து பெப்பரும் பருப்பொடியும் போட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி தோசைக்கு உடச்சக்கல்ல தேங்காய் பத சட்னி அரைச்சி தான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் ஹரிணி முட்டை தோசை சாப்பிட்டது கிடையாது. ராகவா சாப்பிட்ருக்கான், ஆனால் ஹரிணி இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்களே தவிர்த்து முட்டை தோசையாக இது வரைக்கும் சாப்பிட கிடையாது. இன்றைக்கி எப்படி சாப்பிட போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். நான் ஊற்றும் போதே அது நல்லா இருக்குமா, தோசையாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், முட்டை தோசை நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆனால் முட்டை தோசை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அவள் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் முட்டை தோசை எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னி ஊற்றி கொடுத்துருக்கேன். அந்த அம்மா இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்ப்போம். எல்லாமே இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை இல்லையா, அதனால் பார்க்கலாம். வேண்டாம் விருப்பா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. தோசையை பிக்கும்போதே என் மேலே எவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும். இப்போது இந்த ஒரு தோசையோடு அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு 11 மணி அளவில் நான் மூக்கடலையை அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன். எப்போவுமே இது மாதிரி வேக வச்சு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் முழுசாக வேக வைக்கக்கூடாது, அரை வேக்காடு இருக்கணும். கொஞ்சம் நல்லா நம்ம மென்று சாப்பிடணும். அது மாதிரி நான் மூக்கடலையை அரை வேக்காடு, அதாவது உப்பு போட்டு அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன். இதிலேருந்து நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி அவளுக்கு 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா காலையில் ஒரு தோசை தான் சாப்பிட்ருக்கேன் இல்லையா, அதனால் 11 மணிக்கு ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி நீங்கள் மூக்கடலையோ பட்டாணியோ காராமணியோ ராஜ்மாவோ ஏதோ ஒன்று அரை வேக்காடு உப்பு போட்டு அரை வேக்காட்டில் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பசி அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மூக்கடலையை குடமிளகாவில் போட்டு நான் சமைச்சிருக்கேன். இப்போ இவங்களுக்கு ரைஸ் எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் தான் நான் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கப் தான் நான் ரைஸுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் அவங்க மதியம் சாப்பிடக்கூடிய லஞ்சுக்கான ரைஸு. இப்போது இதே கிண்ணத்தில் வந்து கேரட் சாம்பார் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அந்த கேரட் சாம்பாரை இதே கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்துட போகிறேன். அவங்க தேவையான அளவு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சாம்பார் அப்படின்னும்போது நம்ம துவரம்பருப்பு உபயோகப்படுத்தணும், ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம். அதனால் அவங்க அந்த ஒரு கப் சாதத்துக்கு இந்த ஒரு கப் சாம்பார் அப்படியே சாப்பிட்டா கூட நல்லது தான். அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தை விட பெரிய கிண்ணத்தில் குடமிளகாவும் மூக்கடலையும் சேர்த்த மாதிரி பதார்த்தம் வச்சுருக்கேன். அதாவது ரைஸை விட சைட் டிஷ் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். இது அவங்களுக்கு சாப்பிடும்பொழுதே வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். எப்போவுமே அவங்க வத்தல் பொரித்து சாப்பிடுவாங்க. ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. அதை வந்து டக்குன்னு நம்ம குறைக்கக்கூடாதுன்றனால ஒரு 3 வத்தல் இருக்க மாதிரி மட்டும் பதார்த்தத்துக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி அவங்களோட லஞ்ச் மெனு. இனி டெய்லி சாப்பாடு இந்த கப்பில் மட்டும்தான் ஹரிணிக்கு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இவங்க இந்த லஞ்சை முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் எப்பவும் போல் கொக்கோ மில்க் எடுத்துக்க போகிறாங்க. படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக காலையில் சாயங்காலம் பால் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதனால் அதை மட்டும் எப்போவுமே மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா கால்சியம் அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹரிணி 365 நாளும் தோசை தான் சுட்டு சாப்பிடுவாங்க. நைட் நிறைய பேர் வந்து சப்பாத்திலாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஹரிணிக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நைட் வந்து முட்டை தோசை கிடையாது, நார்மல் தோசை 2 தோசை வச்சுட்டு மதியம் சாம்பாரை அந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறாங்க. அவங்க நைட்டு டின்னர் 7 மணிக்கெலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க படிச்சுட்டு நைட்டு படுக்கிற டைம் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னு. இப்போ 7 மணிக்கு அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க படிச்சுட்டு படுக்கும்போது 11 மணி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு படுக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பசியால் தூக்கம் வர்றது சிரமமாயிடும். சப்போஸ் நீங்கள் வாழைப்பழம் வேண்டாமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு கிளாஸ்
பால் கோகோ மில்க் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள படுக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு பசி எடுக்காது. அது வந்து லேட்டாக படுக்கும்பொழுது மட்டும் அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 7 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா 9 மணிக்கு தூங்கும்பொழுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் எக்ஸாம் டைமில், ஏன்னா இப்போ அவளுக்கு எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் டைமில் அவள் படிக்கணும், அது மாதிரி சமயங்களில் 11 மணி 11:30 மணி கூட ஆகிடும் அவள் படுக்கிறதுக்கு. அது மாதிரி அவ்வளோ லேட்டாக படுக்கும்பொழுது 7 மணிக்கு சாப்பிட்டது கண்டிப்பாக அவங்களுக்கு ஜீரணமாயிடும். ஒரு சில டைம் பசியில் அவங்களுக்கு தூக்கம் கூட வராமல் போகும். அதனால் படுக்கும்பொழுது ஒரு கிளாஸ் கொக்கோ மில்க்கோ இல்லைனா ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெற்றிகரமாக இந்த ஃபஸ்ட்டு டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி படிக்கக்கூடிய பசங்களுக்கு எது மாதிரி உணவுகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா அந்த டயட்டை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத இனிமேல் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.